கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இணையதளத்தின் பலனும் பாதிப்பும். இணையதளம் என்று சொன்னால் இங்கிலீஷிலே நமக்கு அதிகமாக பயன்பாட்டில் வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் எப்போது உருவானது? கிட்டத்தட்ட ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக தான் 1989 ஆண்டு பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த ஒரு இன்டர்நெட் சொல்லக்கூடிய இந்த ஒரு வலைத்தளத்தை உருவாக்குகிறார். இந்த இன்டர்நெட்டின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் அந்த நோக்கத்துக்காக தான் அந்த மனிதர் உருவாக்கினார். ஆனால் இன்று மனிதர்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் அந்த இன்டர்நெட் தான். எழுந்திரிச்சவுடன் ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி ஃபேஸ்புக்கில் போடணும், தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து வைக்கணும், அல்லது அதை சோஷியல் மீடியாவில் போடணும். அப்போ இந்த மாதிரி தினதோறும் நடக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் அந்த இணையதளத்திலே கழிக்கிறது தவிர நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்ப உறவினர்களிடம் அதிகமாக இது நம்மளுடைய நேரம் கழிப்பதில்லை. அப்போ நம்மளுடைய நேரம் எந்த இடத்தில் கழிகிறது? அதுதான் இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, முதியவர்கள் வரை, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஏபிசிடி படிக்க தெரியாத, இப்போதான் எழுத படிக்க தெரிந்த, அல்லது இப்போதான் பேச்சுவார்த்தை வரக்கூடிய, அல்லது இப்போதான் அந்த பிள்ளை தவற ஆரம்பித்திருப்பார், அதுக்குள்ளாரே அந்த பிள்ளைக்கு போன் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை அவனுடைய கையில் நாங்கள் கொடுக்கின்றோம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் இஸ்லாமுடைய சட்டத்தின் பிரகாரம், இஸ்லாமுடைய வரையில் இந்த இன்டர்நெட் நமக்கு என்ன பயனளிக்கிறது, நமக்கு என்ன பலன் தருகிறது, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பாதிப்புகள் என்ன இருக்கிறது, அதை பற்றும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சிறிது பார்ப்போம். அப்ப இன்டர்நெட்டுடைய இன்று நடக்கக்கூடிய இந்த இணையதளத்தின் பலன் என்று முதலில் நாங்கள் பார்ப்போம். அதற்கு பின்னால் அதனுடைய பாதிப்பையும் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அல்லாஹும் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசுவான். நரகத்தை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பேசுவான். நல்லவர்களை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் கெட்டவர்களை பற்றி பேசுவான். கெட்டவர்களை பற்றி பேசும் பொழுது உடனடியாக அல்லாஹ் நல்லவர்களை பற்றி பேசுவான். அதுதான் குர்ஆன்ல இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஒரு தர்கீப், அத்தர்கீப் வத்தர்ஹீப். ஒன்று ஆசை மூட்டி அந்த மனிதனை நல்லதன் பக்கம் கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை பயமூற்றி அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை சொல்லி வைத்து அவர்களுக்கு இந்த நல்லதின் பக்கம் கொண்டு வர வேண்டும். இப்போ அதன் பிரகாரம் நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் இந்த இணையதளத்துடைய பலன்களை முதலில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையில் இந்த இன்டர்நெட்டு, இந்த இணையதளமும் ஒன்றாக தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போ கூட என்னுடைய தலைப்பை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டில் தான் போய் பார்க்க முடியும். அல்லது என்னை பார்க்கக்கூடிய இந்த நேரில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், இவர்கள் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இந்த பயானை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் இந்த இன்டர்நெட் தேவை. சிறியவர்களுக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வி உதவிக்காக இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் மிகவும் அவசிய தேவை. இன்னும் ஏன் இப்போ வீட்டிலிருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹாலுக்கு நிறைய பேர் இங்கே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான், இந்த இணையதளத்தை பயன்படுத்தி தான் இந்த ஹாலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இதனுடைய பலனை யாரும் மறுக்கவும் முடியாது. இதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தால் நமக்கு முன்னால் நம்மளுடைய சிறியவர்கள் பேசுவார்கள், இந்த இன்டர்நெட்டுடைய பலன்கள் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட்டுக்கு முன்பாக, இந்த இணையதளத்து வருவதற்கு முன்பாக அந்த காலம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் பேச முடியாமல் சிறிது காலம், சிறிது தூரம் போன பிறகு அவரிடம் பேசுவதற்கு எழுத்தின் மூலமாக, ஒரு கையெழுத்தின் மூலமாக, ஒரு கடிதத்தின் மூலமாக தான் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால்
இந்த இன்டர்நெட் வந்த பிறகு, இந்த இணையதளம் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய அருட்கொடை தானே. இன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, USA, கனடா, ஆப்பிரிக்கா, எந்த நாடாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, இன்டர்நெட் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை இலகுவாக பார்க்கலாம், பேசலாம். அப்ப இது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில், அதற்கு பிறகு வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கிறான். மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அல்லாஹ் நமக்காக, இந்த அடியார்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப அந்த விஷயத்தில், அந்த அடிப்படையில் இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை தான். இதன் மூலமாக நாங்கள் நம்மளுடைய உறவினர்களிடம், நம்மளுடைய குடும்பத்தாரினிடம், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மளுடைய நண்பர்கள், சகோதரர்கள், இவர்களை பேசுவதற்கு இந்த இன்டர்நெட் மிகவும் தேவையாக, அவசிய ஒரு தேவையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய கல்வி, இன்று கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் பாதி நேரத்துக்கு மேல இந்த இன்டர்நெட்டில் தான் கிடைப்பார்கள். இந்த இன்டர்நெட்டில் தான் அவர்களுடைய நேரத்தை கழிப்பார்கள். அவர்களுடைய சிந்தனையில் இன்று நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதை விட இன்டர்நெட் தான் அதிகமாக படிக்கின்றோம். இந்த போன் மூலமாக தான் அவர்களுடைய படிப்பு நடக்கிறது. அது எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், நர்சரியிலிருந்து UPSC வரை, அல்லது எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த இன்டர்நெட்டின் மூலமாக தான் பல மார்க்கறிஞர்களுக்கு பல உதவிகள் இந்த இன்டர்நெட் கிடைக்கிறது. இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் பல மார்க்கறிஞர்களுக்கும் உதவியாக இருக்கிறது. அப்ப இது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத். இன்னைக்கு ஹதீஸ் புத்தகத்தை எப்படி நாங்கள் எல்லாம் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நசாயி என்று சொல்லக்கூடிய ஸஹீஹ் சித்தா, இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், தாரிமியாக இருக்கட்டும், முஸ்னத் அஹ்மதாக இருக்கட்டும், முஅத்தா இமாம் மாலிகாக இருக்கட்டும், பல ஹதீஸ் புத்தகங்கள், பல அகீதா புத்தகங்கள். அப்போ ஒரு மாணவனுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவன் இந்த இன்டர்நெட்டின் மூலமாக, இந்த இணையதளத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை படிக்கலாம். ஒவ்வொரு மார்க்கறிஞர்களுடைய பெயரில் ஒவ்வொரு வெப்சைட் உருவாகி இருக்கிறது. ஷேக் இமாம் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் அவர்கள், ஷேக் இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள், இமாம் இப்னு உஸைமீன் ரஹமத்துல்லாஹி அவர்கள், இந்த மாதிரி பல மார்க்கறிஞர்கள், அவர்களுடைய ஃபத்வாக்கள், அவர்களுடைய கேள்வி பதில்கள், அவர்கள் என்ன புத்தகத்தை எழுதினார்கள் எல்லாம் இந்த இன்டர்நெட்டில் நாங்கள் பார்க்கலாம், இந்த போனில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த இணையதளம் ஒரு வகையில் நமக்கு அருட்கொடை தான். அல்லாஹ் அதை தான் சொல்லுகின்றான், வயஹ்லுகு மா லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கிறார், நமக்கு தெரியாது. இன்னைக்கு தான் AI வந்திருக்கு. ஆனா ஒரு 50 வருஷம், ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது இதை விட பல அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் வந்துள்ளது. அப்ப அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை தான், அதை மறுக்க முடியாது. அதனுடைய பல பாதிப்புகள் இருந்தாலும் பல நன்மைகளும் இருக்கிறது. அதற்காக தான் இன்று இந்த உலகம், இந்த சமூகம் அவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்று சொல்லி பல நபர்கள் சொல்லியிருக்கலாம். இதனுடைய இன்னொரு பலனை சொல்லும் பொழுது, வியாபாரத்தின் மூலமாகவும், வியாபாரத்தில் இன்று பல பேருக்கு இன்டர்நெட் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வியாபாரம் பாதி அளவு கூட லாபம் அளிக்காது. அவ்வளவு இன்டர்நெட்டின் மூலமாக அவர்களுடைய வியாபாரம் தொடர்பாக இருக்கிறது. வியாபாரத்தின் மூலமாக தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதனை பேச முடியும், அவனிடம் ஆர்டர் போட்டு அவனிடம் அந்த ஒப்பந்தமும் அந்த எக்ரிமெண்ட்டும் போட முடியும், அவனிடம் அந்த விஷயங்களை, அந்த சந்தேகத்தை இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த இணையதளத்தின் மூலமாகவும் பேசலாம். அப்ப அதற்கு இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு வழி தவறி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த வழிக்கு போகணும், எந்த வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயங்களும் இந்த கூகுள் மூலமாக, இந்த கூகுள் மேப் ஒன்று வந்திருக்குது, கூகுள் ஜிமெயில் ஒன்று வந்திருக்குது, கூகுள் மூலமாகவும் சரி, பல இன்டர்நெட்டின் மூலமாக
பல ஆப்புகள், பல வெப்சைட்டுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இந்த போனிலே நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் போனுடைய, இன்டர்நெட்டுடைய பலன்கள். இதனுடைய கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த இன்டர்நெட்டை தினதோறும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று ஒரு மனிதன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, போனை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்ம எல்லாம் ஆச்சரியமா பார்ப்போம். என்னது போன் இல்லையா? என்னது இன்டர்நெட் இல்லையா? அப்ப போன் இருந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அளவிற்கு மனிதர்களுடைய சிந்தனை இன்று மாறிவிட்டது. அதற்கு காரணம் இன்டர்நெட் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அவ்வளவு ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. பாத்ரூமுக்கு போனாலும் சரி போனு தேவை, நைட்டில் படுக்க போனாலும் சரி போனு தேவை. அப்ப இந்த இன்டர்நெட்டின் மூலமாக என்னென்ன செய்ய முடியாது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு போனின் மூலமாக கொண்டு வரலாம். பழைய காலத்தில் டைம் பார்க்கிறதுக்கு ஒரு கடிகாரம் இருந்தது, ஒரு திசையை பார்ப்பதற்கு ஒரு பொருள் இருந்தது, ஒரு இடத்தை பார்ப்பதற்கு சில கடிதங்கள், இன்னும் சில செய்திகள் இருந்தது. ஒரு நபரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் ஒரு புத்தகத்தில் இருக்கும். இன்று ஒரு மனிதன் ஒரு போன் எடுத்தால் போதும், அந்த இன்டர்நெட்டின் மூலமாக யார்கிட்ட பேசணும் எல்லாம் பேசலாம், எப்படி பேசணும் அப்படி பேசலாம். இந்த வாட்ஸ்அப், இந்த ஸ்கைப், இந்த ஜூம், இந்த கூகுள் ஜிமெயில், கூகுள் மீட்டு, இப்போ இதெல்லாம் இணையதளத்துடைய பலன்கள் தான். இன்று இந்த சமுதாயத்தில் இது இன்டர்நெட், இந்த இணையதளம் நமக்கு மிகவும் அவசியமாக தான் இருக்கிறது. அதனால் தான் இன்னைக்கு போன் எடுத்தால் கால்குலேட்டர் பண்ணலாம், இன்று போன் எடுத்தால் கடிகாரம் பார்க்கலாம், இன்று இங்கே உட்கார்ந்து சவுதி அரேபியாவில் என்ன நேரம் நடக்கிறது அதை பார்க்கலாம், அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கலாம், அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த கேமராவின் மூலமாக அதையும் பார்க்கலாம். அப்ப இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு பங்காக மாறிவிட்டது. இன்னைக்கு ஒரு பிள்ளையிடம் போன் இல்லை என்று சொன்னால் தான் அதிசயம். இன்று ஒரு மனிதன் ஒரு இணையதளத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் தான் ஒரு அதிர்ச்சி. என்று சொன்னால் அவ்வளவு அவசியமாக நமக்கு இந்த போன் மாறிவிட்டது, இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானே, சூரத்துல் பக்ராவில் மது சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹ் சொல்லுகின்றான், வஇஸ்முஹுமா அக்பர் வமனாஃபிஉ லின்னாஸி வஇஸ்முஹுமா அக்பர். அவர்களுக்கு இந்த மதுவின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், பலன்கள் குறைவுதான். ஏனென்று சொன்னால் இன்றும் இந்த மதுவின் மூலமாக பல நோய்களுடைய, பல வியாதிகளுடைய நிவாரணை அந்த மதுவில் இருக்கிறது. இந்த மாதிரி சிறிய சிறிய நன்மைகள் அந்த மதுவில் இருக்கிறது. ஆனாலும் அக்பர், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்முல் அலா, அக்பர், கபீர் கூட சொல்லல, அது மிகப்பெரியது, அதனுடைய பாதிப்பு அது மிகப்பெரியது. அதன் மூலமாக இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கலாம், சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், ஒரு மது அது என்னது? பாவத்துடைய தாயாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அந்த மதுவை பற்றி இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகின்றான்? இது மனிதர்களுக்கு சிறிய விஷயங்கள், சிறிய நல்லது கொடுத்தாலும் இதனுடைய பாதிப்புகள் நிறைய தான் இருக்கிறது. அப்ப அதே விஷயத்தில் தான், அதே போன்றுதான் இன்று நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்நெட்டும் அப்படிதான். இதனுடைய பலன்கள் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதனுடைய பாதிப்பை நாங்கள் இன்று பார்த்தால் அல்லாஹு அக்பர், நமக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இதனுடைய பாதிப்புகளை பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய பாதிப்புகளும், இந்த இன்டர்நெட், இந்த இணையதளம் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய மானக்கேடான விஷயங்கள், நிறைய பாவங்கள், குற்றங்கள், தவறுகள்,
இதெல்லாம் குறைவாக இருந்தது. ஆனால் இந்த இன்டர்நெட்டுக்கு பிறகுதான், இந்த இணையதளத்துக்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் அதிகமான சீரழிவுகள் வந்தது, அதிகமான பாதிப்புகள் வந்தது, அதிகமாக குற்றங்கள் அதிகமானது. அப்ப இந்த சமூகத்தை கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாக தான் இந்த இன்டர்நெட் இன்று மாறி இருக்கிறது. அப்ப இன்று இணையதளம் இந்த சமூகத்திற்கு என்ன மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது என்று சொன்னால், இந்த சமூகத்துடைய நேரத்தை இந்த இன்டர்நெட் அவ்வளவு பயன்படுத்துகிறது. என்று பாருங்கள், சும்மா உட்கார்ந்துட்டு ஒரு ரீல்ஸை பார்த்துப்போம், ஒரு ஷார்ட்ஸை பார்ப்போம் அப்படின்னு யூடியூபை இன்ஸ்டாகிராமை திறந்து உட்கார்ந்து படுக்கிறது. சிறிது நேரம் கழிச்சு பார்த்தா 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு காட்டும். இப்படிதான் நடக்குது. அந்த போன் பார்க்க அந்த இன்டர்நெட்ல மூழ்கி இருந்து மணி பார்த்தா 1 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. இது உண்மையாக பல குடும்பத்தில் பல நபர்களுக்கு நடக்கக்கூடிய உண்மையான ஒரு நிகழ்வு தான் இது. அப்ப அதனுடைய பாதிப்புகள் என்ன? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 200 ரூபா, 300 ரூபா, ஒரு 100 ரூபா, 400 ரூபா, இவ்வளவு ரூபா கொடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய 100 GB, 200 GB, இவ்வளவு இன்டர்நெட், இவ்வளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நமக்கு ஏன் வருகிறது? இவ்வளவு இலகுவாக எப்படி கிடைக்கிறது? அவர்கள் நம்மிடத்தில் வரக்கூடிய காசு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்களா? அது மட்டுமல்ல, நம்மளுடைய நேரத்தையும் அவர்கள் கேட்கிறார்கள். அதுதான் நாங்கள் தினதோறும் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றோம். இன்று சமூகத்தில் நல்ல விஷயங்களை விட இந்த போன்கள் மூலமாக தான் நம்மளுடைய நேரம் அதிகமாக கழிகிறது. இந்த நேரத்தை அதிகமாக இந்த இன்டர்நெட் மூலமாக தான் நம்மளுடைய நேரம் அதிலேயே மூழ்கி இருக்கிறது. இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை வீட்டில் பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் பொழுது, சாப்பாடு கொடுக்கும் பொழுது போன் இல்லாமல் ஊட்டிருப்போம். இது உண்மை சம்பவம் தானே. போன் இந்தா சாப்பிடு, ஒரு வாய் போனு, ஒரு வாய் சாப்பாடு, ஒரு நிமிஷம் ஒரு போன், இந்த பாட்டு போடு, இல்லை இது பிடிக்காது அந்த பாட்டு போடுங்க, இல்லை இந்த ரைமிங்ஸ், இல்லை அந்த சாங்கு. அப்ப அவர்கள் இன்று பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதும் அந்த சாப்பாடோடு, அந்த உணவோடு, அந்த இன்டர்நெட்டும் தான். அதற்காக தான் பெருசான பிறகு அவங்க ஒரு ரீல்ஸை போட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி தவறான விஷயத்தில் இருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் காரணம். என்னைக்காவது சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சூரத்துல் இக்லாஸை மனப்பாடம் செய்ய வச்சு, சூரத்துல் ஃபாத்திஹாவை தினதோறும் ஓதி, ஆயத்துல் குர்சி அவர்களுக்கு ஓதிவிட்டு, கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை தக்ராரோடு அதிகமாக ஓதி கொடுத்து அவர்களை தூங்க வைத்திருப்போம். அப்படி இருந்தால் மாஷா அல்லாஹ். ஆனால் அப்படி விரல் விட்டு நில்லாம் அதுவும் கிடையாது என்று கூட சொல்லலாம். ஆயத்துல் குர்சியை படிக்க வைத்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தூங்க வைக்கிறார் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் அந்த பெண் தான் உண்மையான ஒரு முஸ்லிமாக இருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிறார். ஆனால் இன்று நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதை விட, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதை விட போன் தான் கொடுக்கின்றோம். இந்த இணையதளத்துடைய பாதிப்பின் மூலமாக தான் அவர்கள் தவறான விஷயத்தில், ஹராமான விஷயத்தில், இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேல இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதே பிள்ளைகள். இதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் ஒரு ஆலிம் சாப்பிட்ட அல்லது ஒரு முஃப்திட்ட, ஒரு இமாம் சாப்பிட்டு அதிகமாக வரக்கூடிய சந்தேகம், ஒரு குற்றம், ஒரு கேள்வி, அவர்களுடைய ஒரு கோரிக்கை, அவர்களுடைய ஒரு கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும்? என்னுடைய பையன் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எங்களுடைய குழந்தை அதிகமாக போன் தான் யூஸ் பண்றான், என்னுடைய பேச்சு கேட்காம நான் சொல்றதுக்கு மாறுதான் செய்கின்றான், நான் என்ன செய்ய வேண்டும்? அது எப்போது, எந்த வயசுல? 15 வயசுல, 20 வயசுல, 22 வயசுல இப்போதான் நம்மளுடைய கோரிக்கை வரும். ஆனால் 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, இந்த வயதில் நம்மளுடைய பிள்ளைகளை நாங்கள் சரியாம வளர்க்கவில்லை.
அவர்களுக்கு இந்த போனை இந்த உணவை விட இந்த போன் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன ஆசை வரும்? உண்மையாக சொல்லுங்கள், சிறிய பிள்ளைகள் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதுதான் கடைசி வரையும் அவர்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க? ஃபேன் இப்படி மாட்டணும், லைட்டை இப்படி மாட்டணும், அப்படியா கற்றுக் கொடுப்பாங்க? அவனிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி அவன் கற்றுக் கொடுப்பான். அப்ப ஒரு துறையில் எந்த ஒரு மனிதன் இருக்கின்றானோ அதை பற்றி தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்ப எத்தனை முஸ்லிம்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஈமானை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பற்றி, ஹதீஸ்களை பற்றி, குர்ஆனை பற்றி நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளை பேச்சு கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் நம்மளுடைய தர்பியத்து தான். அதற்கு முதல் காரணம் நாம் அவர்களை சரியாக வளர்க்கவில்லை. இந்த இன்டர்நெட்டை கொடுத்து அவர்களை கெட்டு விட்டோம். அவர்களை இந்த மாதிரி தவறான விஷயத்தில் போட்டதற்கு காரணம் நாம் தான் முதலில். இந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு என்று சொன்னால், இந்த போனின் மூலமாக பல இஸ்லாமிய பெண்கள் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மாதந்தோறும் வரக்கூடிய செய்திகள் தான் சொல்றேன், உண்மையான ஒரு சம்பவம். ஆலிமாக இருந்து படிச்சு ஒரு இந்து, ஒரு கிறிஸ்தவர், ஒரு மனிதனை, ஒரு நபரை சந்தித்து அவர்களிடம் அந்த காதல் உருவாகி அதற்கு பிறகு அந்த நபரை கல்யாணம் செய்து ஹராமான விஷயத்திலிருந்து இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அல்லாஹு அக்பர், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண் செல்கிறார். அதுக்கு என்ன காரணம்? சிறிய வயதிலிருந்து அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய கல்விலே இந்த ஈமானை போட வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுடைய மைண்டிலையும் சரி, உள்ளத்திலையும் சரி, இந்த போனும் இன்டர்நெட் தான் கொடுத்து வைத்திருக்கோம். எதுவும் இல்லை, நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. சின்ன 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 பிள்ளைங்களுக்கு இந்த போனை கொடுத்து அவங்க கிட்ட போனை மட்டும் கொடுங்க. எப்படி அவங்க யூடியூப் போறாங்க, எப்படி அவங்க வாட்ஸ்அப் திறக்கிறாங்க, யாரோட சாட்ஸ் பார்க்குறாங்க, எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இது உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவம் தான். அப்ப இன்று காலகட்டத்தில் இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகளை குர்ஆனோடு, ஹதீஸோடு, இஸ்லாத்தோடு, இந்த மார்க்கத்தோடு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சீரா சுன்னாவோடு அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தொடர்பை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் பெருசான பிறகும் என்னுடைய தந்தை எனக்கு இப்படிதான் கற்றுக் கொடுத்தார், என்னுடைய தாய் இப்படிதான் எனக்கு ஆயத்துல் குர்சி படிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அந்த நேரத்தை அவர்கள் அந்த ஒரு துஆவை, அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு சூறாவை அவர்கள் மௌத்து வரை, தன்னுடைய இறுதி நேரம் வரை அதை படித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுடைய முதல் பள்ளிக்கூடம் என்ன? ஒரு தாயுடைய ஒரு மடி. ஆனால் இன்னைக்கு தாயுடைய மடியில் பிள்ளை இல்லாமல் இன்டர்நெட் தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தாயுடைய மடியில் நம்மளுடைய பிள்ளைகளை விட அந்த போன் தான் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிகவும் கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே, பெற்றோர்களே. இன்று நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை கொடுப்பதை விட இந்த போனும் இன்டர்நெட்டும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நமக்கு எதிராக வந்து சொல்லும் பொழுது நாங்கள் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் சொல்லுவானே, வல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் என்ன சொல்வான் நம்மிடம்? அல்லாஹ் உங்களுக்கு இந்த அருட்கொடை கொடுத்தான், பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளுடைய பாக்கியத்தை கொடுத்தான். எந்த காலகட்டத்தில் யாரிடம் பேச முடியாத அளவிற்கு இருந்த ஒரு சூழ்நிலை, ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் வாழ செய்தான். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஹராமான விஷயம், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயம், மானக்கேடான விஷயங்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இன்னும் தவறான விஷயங்கள், அதை பார்த்தால் போதும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் ஞாபகம் வருகிறது சகோதரர்களே, பெரியோர்களே.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாளுடைய கடைசி காலம், அந்த காலத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? அல்லாஹு அக்பர். அந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் அதிகமாகிவிடும். குழப்பம் நிறைந்த ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும். அந்த நேரத்தில் குழப்பம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், அந்த குழப்பத்தை பார்த்தால் போதும் அந்த மனிதன் அந்த குழப்பத்திலே விழுந்து விடுவான். இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நம்ம சும்மா பயான தேடுவோம்னு யூடியூப்ல போவோம், நடுவில் ஏதாச்சும் வரும். நம்ம போவோம் ஒரு ஹதீஸை தேடுறதுக்கு, ஒரு குர்ஆனை தேடுறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு, அல்லது வேற யாராவது கால் பண்றதுக்கு போவோம். ஆனா திடீர்னு ஒரு ஆடு வரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொன்ன வார்த்தை உண்மையானது தானே? அந்த குழப்பமான காலத்தில் தான் நாங்கள் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஹராமான விஷயம் இதெல்லாம் இவ்வளவு இலகுவாக இருப்பதின் காரணம் இந்த இணையதளம், இந்த இன்டர்நெட் தான். இதை சரியாக பயன்படுத்தினால் 100 அலா 100. இதை சரியாக பயன்படுத்தி மக்களிடம் இந்த சமூகத்திற்கு நல்ல சேவை கொடுத்தால் 100 அலா 100. ஆனால் இதை செய்யக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? 2%, 1%. இவ்வளவுதான். இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்த்துவிட்டு ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் 97% என்ற 3% தான் தவறான ஹராமான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் அந்த 3% தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் 90% விட அதிகமாக இருக்கிறார்கள். அப்ப ஹராமான விஷயத்தை தான் மக்கள் தேடி தேடி பார்த்து கொண்டு அந்த ஹராமிலே, இந்த குழப்பத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமான் பலகீனமாக இருக்கிறது. அந்த ஈமான், அந்த கல்விலே அந்த நம்பிக்கை பலமான இருந்தது என்று சொன்னால், அந்த ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு போன் வந்தாலும் சரி, கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு விபச்சாரம் நடந்தாலும் சரி, தன்னுடைய கண்களை அந்த மனிதன், அந்த முஸ்லிம் தாழ்த்துவான். எதற்கு? அவனுடைய தந்தை, அவனுடைய பெற்றோர்கள் அவன் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் அவரை பார்க்க கூடாது. அந்த விஷயத்தை அவன் மரணம் வரை கடைபிடிப்பான். ஆனால் இன்று நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கிறோமா? நம்மளுடைய நிலைமை என்ன இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸை விட, இந்த சூரா சீராவை விட நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆடணும், எப்படி பாடணும், எப்படி டான்ஸ் ஆடணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன பெண்ணுடைய பேர் கேட்டாங்க. உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி, அந்த பேர் அந்த சிறிய குழந்தை சொல்லுது, என் பேர் தமன்னா அப்படின்னு சொல்லி. தமன்னாவா? அவங்க தான் நல்லா ஆடுவாங்களே, ஆடி காமி இப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண் ஹராமான விஷயத்தை எப்படி அவர் அனுமதிக்க முடியும்? பெற்றோர்களுக்கு முன்பாக குடும்பத்தோடு சீரியல்களும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் இந்த மாதிரி தவறான ஹராமான கலாச்சாரத்தை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், முஸ்லிம்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்று நாங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த இன்டர்நெட்டின் மூலமாக அவர்களை சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால், இன்னும் சிறிய காலகட்டத்தில், இன்னும் சில வருடங்களில் நமக்கு தெரியாமல் பலவிதமான ஹராமான விஷயத்தில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்திருந்தேன் அவர்களுக்கு சாப்பாடும் துணி போடுவதற்காக அல்ல, அவர்களை கவனிப்பதற்கு, தர்பியாவை கொடுப்பதற்கு தான். பெண் என்ன போன் பேசிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்ன சாட்ஸ் நடந்துட்டு இருக்குது, என்ன பார்த்துட்டு இருக்காங்க, என்ன வீடியோ, எதுவும் கவனிக்கிறது இல்லை. அந்த பெண்ணிடம் ஒரு போனு கொடுத்தால் போதும், அந்த தன்னுடைய பையனிடம் அந்த போனு கொடுத்தால் போதும், அவன் என்ன செய்கிறான், எப்படி பேசுறான், என்ன பேசுறான், எதையும் விசாரிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளி, தன்னுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அவர் விசாரிக்கப்படுவார்.
பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறான விஷயத்தை, ஹராமை, அந்த கலாச்சாரத்தை, அந்த அனாச்சாரத்தை நாங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை கேளுங்கள் பெற்றோர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 நபர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்துடைய வாடையை, அந்த ஒரு பாக்கியமும் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களால் சொர்க்கத்துடைய வாடையை கூட அடைய முடியாது. அப்படிப்பட்ட 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தய்யூஸ். இவர் யார்? சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமத்தய்யூஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய ஃபேமிலியில், தன்னுடைய மனைவி மக்களிடம் ஒரு தவறான விஷயத்தை பார்த்து, ஒரு ஹராமான விஷயத்தை பார்த்து தடுக்காமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தய்யூஸ் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை கூப்பிடும் பொழுது அத்தய்யூஸ் என்று கூப்பிட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் நம்மை நரகத்தில் போட்டு விட்டால் என்ன ஆகும்? சகோதரர்களே, பெற்றோர்களே, சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இதெல்லாம் பாக்கியம். ஆனால் இது நமக்கு ஒரு சோதனையும், அதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. குழந்தை எப்படி நமக்கு பாக்கியமாக இருக்கிறதோ, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அதை நமக்கு அல்லாஹ் ஒரு சோதனையாகவும் கொடுத்திருக்கிறான். இப்ப இந்த இன்டர்நெட்டின் மூலமாக பல பாதிப்புகள் இருந்தாலும், இந்த ஆரம்ப காலகட்ட இந்த பாதிப்புடைய முதல் படி இருக்குது பாருங்க, இது பிள்ளைகள் மூலமாக தான் உருவாகுகிறது. அதனால பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த இணையதளத்தின் மூலமாக இதை இளைஞர்களையும் சரி, இந்த சிறியவர்களையும் சரி, இந்த பெரியவர்களையும் சரி, அனைவரையும் நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை அப்படி அல்ல. இந்த முஸ்லிம் ஜமாத்தோடைய இந்த ஒரு பேனர் போஸ்டர் ரெடி பண்ணணும், எத்தனை பேர் முன் வந்து செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இதுவே ஒரு பிலிம் ஸ்டார் வரார், ஒரு நடிகர் வரார், ஒரு கிரிக்கெட் வீரர் வரார், அதற்காக போட்டி போட்டு பார்க்க முடியாமல் உயிரிழந்த சம்பவத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நம்மளுடைய உழைப்பு என்ன? இந்த இணையதளத்தின் மூலமாக இதை பற்றியும் அல்லாஹ் நம்மிடம் நாளை மறுமையிலே கேட்பான். அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொண்டு இந்த இணையதளத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நம்மளுடைய குடும்பத்தில் இந்த இணையதளத்துடைய பாதிப்புகளை என்று அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி இதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன்.